وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் இந்த மார்க்க அறிவை இலகுவான முறையில் கற்றுக் கொடுத்த வல்லநாயன் அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மென்மேலும் இந்த மார்க்க அறிவை எனக்கும் உங்களுக்கும் தந்து அதை எம் வாழ்வில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தரப்போதுமானவர் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல என்ன படிச்சோம்? வமீருல் முன்ஃபசிலா, அதாவது பிரதி பெயர் சொற்கள். பிரதி பெயர் சொற்கள் என்று சொல்லி வமீருல் முன்ஃபசிலா என்று சொல்லி அரபு மொழியில கூறப்படுற அப்படி படிச்சோம். அந்த பிரதி பெயர் சொற்கள் எத்தனை? 14. அந்த 14 பிரதி பெயர் சொற்களும் என்னன்னா ஹுவ, ஹுமா, ஹும், ஹிய, ஹுமா, ஹுன்ன, அன்ட, அன்துமா, அன்தும், அன்டி, அன்துமா, அன்துன்ன, அன, நஹ்னு என்று சொல்லி 14 பிரதி பெயர் சொற்களை நாங்க பார்த்து முடிச்சோம். அந்த அடிப்படையில நாங்க இன்றைக்கு பார்க்க போறது என்னன்னு சொன்னா, உங்க எல்லாருக்குமே யாதிக்கும் நாங்க போன கிளாஸ்ல ஒரு பாடம் ஒன்று படிச்சிருந்தா. இந்த ஹுவ ஹுமா ஹும் படிக்க போல முஃப்ரத், தஸ்னியா, ஜமா, அதாவது ஒருமை, இருமை, பன்மை, முஅன்னஸ், முதக்கர், அதாவது ஆண்பால் பெண்பால் என்று சொல்லி படிச்சிருந்தேன். அதை நாங்க நார்மலா அந்த பாடத்துல படிச்சுட்டு வந்தேன். இருந்தாலும் அதை விரிவா இந்த பாடத்துல பார்க்க போறேன். சரியா? அதாவது முஃப்ரத் என்றா என்ன, தஸ்னியா என்றா என்ன, ஜமான் என்றால் என்ன, அதை தாண்டி முஅன்னஸ் என்றால் என்ன, முதக்கர் என்றால் என்ன என்று சொல்லி நாங்க அதை பார்க்க போறேன். சரியா? நாங்க ஏன் இதை விரிவாக பார்க்கிறோம்னு சொன்னால், அல் குர்ஆன்ல சில இடங்கள்ல அல்லாஹ் ஒருமையாக பேசுறான், இருமையாகவும் பேசுவான், பன்மையாகவும் பேசுவான். சரியா? ஆண்பால்லையும் பேசுவான், பெண்பால்லையும் பேசுவான். சரியா? அந்த அடிப்படையில நாங்க இதை கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அதுக்காகத்தான் என்னது இதை பார்க்க போறது. சரியா? Okay. ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம் இந்த முஃப்ரத், தஸ்னியா, ஜம். சரியா? உங்க எல்லாருக்கும் தெரியும், நாங்க எந்த ஒரு வகுப்புலையும் சின்னத்துல இருந்து இந்த இப்ப முதல் நாங்க படிச்சது என்ன? ஒருமை, பன்மை. ஒருமை என்று சொல்லி ஒன்று வந்தா அது உண்டு, ஒன்றை தாண்டி வந்தா அது பன்மை. அப்படித்தானே படிச்சிருந்தேன். மரம், மரங்கள், வீடு, வீடுகள், பள்ளி, பள்ளிகள், கதவு, கதவுகள், இப்படித்தான் நாங்க படிச்சிருந்தோம். சரியா? அப்ப இப்ப என்ன நடந்துகிறேன்னு சொன்னால், இந்த ஒருமை பன்மை எல்லாம் இருமையாகவும் மாறப்பட்டிருக்கிற. சரியா? அதான் நான் ஏற்கனவே சொன்னது, அரபு மொழியில சில வித்தியாசங்கள் எங்களை கேட்கிறா. அந்த வித்தியாசங்களை நாங்க கட்டாயமாக தேர்ந்தெடுக்கணும். நாங்க படிச்சது ஒருமை பன்மை. அத இப்ப எப்படி வருது அரபு மொழியில? ஒருமை, இருமை, பன்மை என்று சொல்லி. சரியா? முஃப்ரத், தஸ்னியா, ஜமௌன். முஃப்ரத், தஸ்னியா, ஜமௌன் என்று சொல்லி என்னது ஒருமை, இருமை, பன்மையாகத்தான் வருது. அதாவது ஒன்று என்று சொல்லி வார இடத்துல ஒன்றாகவும். சரியா? அதே மாதிரி 2 என்று சொல்லி வார இடத்துல இரண்டாகவும், 3 என்று சொல்லி வார இடத்துல எப்படி 3 தாண்டினது. சரியா? 3+ அது விஷயங்க. அது வார இடத்துல ஜமாவுன் பன்மையாகவும் வருது. சரியா? இப்ப ஒரு பொருள் எடுத்துன்னு வைங்களேன். சரி, ஒரு பொருளை எடுத்தாண்டி சொன்னால் அது ஒன்று தான். அப்ப அது எதுக்குள்ள அடங்கும்? முஃப்ரதுக்குள்ள, அதாவது ஒருமைக்குள்ள அடங்கும். சரியா? அதே 2 பொருளை எடுத்தாண்டி சொன்னால் அது பன்மையில அடங்காது. சரியா? அது என்னவா மாற? அந்த இரண்டும் தஸ்னியாவாக, இருமையாக மாறுது. கிளியரா? அது இருமை. இப்ப 2 ஈக்குதுண்டா அது ஜமான் என்று இல்லைல, அது தஸ்னியாண்டி தான் சொல்லணும். சரியா? அதை தாண்டி அந்த 2க்கு அங்கால. சரியா? அதாவது 3,
4, 5 அதை தொடர்ந்து எண்ணில் அடங்காத கணக்கேக்கிற அது எல்லாமே வரக்கொள் சரியா 2க்கு அங்கல வரக்கொள் என்னவாகும் அதுதான் ஜெமௌனாக பன்மையாக வந்து மாறப்படுது கிளியரா ஹை இதை வந்து நாங்க பின்னால ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வருவோம் அடுத்தது பாருங்க முஅன்னஸ் முதக்கர் சரியா இந்த முஅன்னஸ் முதக்கரை பொறுத்த வரையில இந்த முஅன்னஸ் முதக்கரை பொறுத்த வரையில முஅன்னஸ் என்று சொன்னால் ஆண்பால் முதக்கர் என்று சொன்னால் பெண்பால் சரியா இப்ப இதுல என்னதுண்டா இப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு பாலினத்தை எடுத்தண்டா அதுல ஆண்பால் பெண்பால் இருக்கிறேன் இப்ப இப்படி வச்சுக்கோங்களேன் ஒரு மனிதன் எடுத்தனி வைங்களே சரியா ஒரு மனிதன் எடுத்தா இது ஆண் பாலா பெண் பாலாண்டிக்கிற அப்படித்தானே ஒரு மிருகத்தை எடுத்தாலும் அதுல ஆண் பாலா பெண் பாலாண்டிக்கிற சரியானு சொல்றது ஓ ஒரு ஒரு மிருகத்தை எடுத்தாலும் கூட இல்ல ஒரு மனிதனை எடுத்தாலும் கூட அதுல ஆண் பால் பெண் பால் என்று சொல்லிக்கிறேன் இது நாங்க அப்பையிலிருந்து படிச்சது தான் சரியா ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் உயிரற்ற பொருள் இப்ப உயிருள்ள பொருட்கள்ல ஆண்பால் பெண்பால் எங்களுக்கு தெரியும் உயிரற்ற பொருட்கள்லையும் ஆண்பால் பெண்பால் அரபு மொழியில கொண்டு வரப்படுது இப்ப நாங்க படிச்சதை பொறுத்த வரையில எங்களுக்கு தெரிஞ்சதை பொறுத்த வரையில கை வந்து ஆண்பாலா பெண்பாலாண்டி தெரியுமா தெரியா கால் வந்து ஆண்பாலா பெண்பாலாண்டி தெரியுமா தெரியா கடிகாரம் ஆண்பாலா பெண்பாலாண்டி தெரியுமா தெரியா வீடு ஆண்பாலா பெண்பாலாண்டி தெரியுமா தெரியா ஆனால் அரபு மொழியில இது எல்லாத்துக்கும் வந்து விடைகிறேன் கடிகாரம் ஆண்பாலா பெண் பாலாண்டி மீகிற வீடு ஆண்பாலா பெண் பாலாண்டி மீகிற கை ஆண்பாலா பெண் பாலாண்டி மீகிற இதுதான் அரபு மொழியில வரக்கூடிய என்னது கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்கள் சரியா நாங்க இத படிப்படியா பார்த்துட்டு வரக்குள்ள அவங்களுக்கு கிளியரா விளங்கும் சரியா ஃபர்ஸ்ட் பாருங்க முஃப்ரத் என்றால் என்ன சரி முஃப்ரத் என்றால் என்ன முஃப்ரத் என்பது ஒரு பெயர் சொல் சாரி ஒருமை பெயர் சொல் அதாவது ஒரு மனிதன் ஒரு பொருள் ஒரு இடம் ஒரு விஷயம் மட்டும் குறிக்கப்படும் போது அது முஃப்ரதாகும் என்னதான் ஒரு விஷயத்தை குறிக்க கொலதான் அது முஃப்ரதாக மாறுற சரி எதை குறிச்சாலும் ஒருமையில குறிக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் கூட விளங்கப்படுத்தினதுல உங்களுக்கு முஃப்ரத் என்ன விளங்கிக்கும் இருந்தாலும் பாத்துக்கோங்க சரியா அப்ப முஃப்ரத் என்று சொன்னா ஒண்டு சரியா எதை குறிச்சாலும் ஒண்டாகத்தான் அது மாறும் அந்த முஃப்ரதுக்கான அடையாளங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தா பாருங்க அது ஒரே ஒரு பொருளையே குறிக்கும் அதாவது கிதாபுன் ஒரு புத்தகம் சரியா இப்படி எளிமையான வடிவில தான் நீக்கும் கிதாபுன் என்றால் ஒரு புத்தகம் ரஜுலுன் என்றால் ஒரு மனிதன் கலமுன் என்று சொன்னால் ஒரு பேனை மிஃப்தாஹுன் என்று சொன்னால் ஒரு திறப்பு மிஃப்தாஹு சரியா குர்சியுன் என்றால் ஒரு கதிர் இந்த மாதிரி என்னது ஒருமையில தான் அது குறிக்கப்படும் சரியா அது பன்மையாக வராது ஒருமையில வந்து குறிக்கப்பட்டு இல்லைங்களா இப்ப நான் உங்களுக்கு தந்த அடையாளங்கள் மாதிரி ஒரு எளிமையான வடிவுல தான் நீக்கும் சரி இப்ப நான் உங்களுக்கு தந்திக்கிறேனே இந்த அடையாளங்கள் பாருங்க வாவுனும் யானும் அலிஃப்தா இந்த அடையாளங்கள் வந்து இந்த ஒருமையில வந்து இடம்பெறாது ஏண்டா அது தஸ்னியாவாக வரக்கூடியது சோ அந்த அடையாளங்கள் இதுல வராது இது எப்படி வரும் இப்படி சும்மா லேசான முறையில தான் அது வந்து இடம்பெறு இதை அது வச்சுக்கொண்டா சரி சரியா சில உதாரணங்கள் காட்டுற பாருங்க இம்ராத்துன் சரியா ஓகே இம்ராத்துன் இம்ராத்துன் என்றால் ஒரு பெண் சரி இம்ராத்துன் ஒரு பெண் ரஜுலுன் ஒரு மனிதர் கிதாபுன் ஒரு புத்தகம் சரியா அப்ப உங்களுக்கு இது மூலமாக விளங்கிக்கும் சும்மா லேசான முறையில அது வருது சரி இதுக்கு வந்து ஒரு அல் குர்ஆன் ஆதாரம் உண்டு காட்டுன்னு பாருங்க இந்த அல் குர்ஆன் ஆதாரங்களை வந்து நான் ஏன் முன் வைக்கிறேன்னு சொன்னால் நீங்க படிக்க போறது வந்து அல் குர்ஆன் பொருள் உணர்ந்து ஓதுறது தான் சோ அந்த வகையில உங்களுக்கு அல் குர்ஆன் ஆதாரங்களோட பொருள் காட்டக்கொள்ள உங்களுக்கு அது ஈஸியா சரியா பாருங்க அல் குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 2வது வசனம் லாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் இது
அல்லாஹுவின் திருவேதமாகும். இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. பயபக்தி பயபக்தியுடையோருக்கு இது நேர் வழிகாட்டியாகும். இதுல கிதாப் என்று செல்றது ஒருமையில இடம் பெற்றுகிற. சரியா? எப்படி சொன்னா அதோட தஃப்சீர் விளக்கத்தை பாருங்க. ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِلْمُتَّقِينَ. இது அல்லாஹ்வோட திருவேதம். அல்லாஹ்வுடைய திருவேதம் என்ன? அல் குர்ஆன். அல் குர்ஆன்ன்றது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு. சரி, அப்ப அந்த அல் குர்ஆனை தவிர வேறு வேதம் ஈகிறா இல்ல, அது ஒற்றை. சரியா? ஒன்றுன்றது இவ்விடத்துல குறிப்பிடப்படுது. சரியா? ஒருமையா இத குறிப்பிடப்படுறதை தான் நீங்க விளங்கெடுத்துக்கணும். கிளியரா? அப்ப என்ன நடக்குது இங்க? ஒருமையாக அல்லாஹ் சொல்றான், இது அல்லாஹுவின் திருவேதமாகும், இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை, பயபக்தியுடையோருக்கு இது நேர் வழிகாட்டியாகும். கிளியரா? அப்ப உங்களுக்கு இது மூலம் இந்த ஒரு அல் குர்ஆன் வசனம் மூலம் உங்களுக்கு விளங்கெடுத்துக் கொள்ள இயலும். சரியா? அடுத்தது பாருங்க, தஸ்னியா என்றால் என்ன? சரியா? தஸ்னியா என்றால் என்ன? தஸ்னியா என்பது இருமை பெயர் சொல். இரண்டு பொருட்கள் அல்லது இரண்டு மனிதர்கள் குறிப்பிடப்படும் போது தஸ்னியா ஆகும். அதாவது இரட்டையாக இருக்கக்கூடியது. அப்படியாது வச்சுக்கோங்க. சரியா? ரெண்டு 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 ரெண்டா எது வருதோ அதெல்லாம் தஸ்னியா. இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், இப்ப எனக்கு ஒரு மனிதன் நிக்கிற, இது ஒருமையா பன்மையாண்டி சொல்லி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒருமை. சரி, இவடது கிட்ட ரெண்டு இலை இருக்குது, இது ஒருமையா பன்மையாண்டி கேட்டா நீங்க என்ன சொல்ல போறீங்க? பன்மைன்னு சொல்லுவீங்களா? ஏலா அரபு மொழியில நான் உங்ககிட்ட கேட்கறது. சரியா? அரபு அடிப்படையில அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? இது ஒருமையா பன்மையான்னு கேட்டால் பன்மை என்று சொன்னால் அந்த ஆன்சர் பிள்ளை. என்ன சொல்லணும்? இருமை. சரி, அதோட உங்களுக்கு இங்கனக்கா 3 பூவிக்குதுண்டா அது இருமை என்று சொல்லுவீங்களா? இல்ல, அது பன்மையாக மாறும். சரியா? இந்த ரெண்டு தாண்டினது சொல்லு. கிளியரா? அப்ப என்னது தஸ்னியான்னு சொன்னா இரட்டையாக வரக்கூடியது. ரெண்டு 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 ரெண்டா எல்லாம் எங்கிக்கிறோம் அதெல்லாம் தஸ்னியா. கிளியரா? அதுல பாருங்க, சில அடையாளங்கள் இருக்கிறேன். இருமைக்கு எப்படி வருது? அலிஃப் நூன் யானு. நான் ஏற்கனவே காட்டின மாதிரி பாருங்க. கிதாபானி இரண்டு புத்தகங்கள், முஸ்லிமானி இரண்டு முஸ்லிம்கள், ரஜுலைனி இரண்டு மனிதர்கள். சரி, இப்படி வருது. அடுத்தது பாருங்க, உதாரணங்கள். கலமைனி இரண்டு பேனைகள், வலதைனி இரண்டு சிறுவர்கள், பைத்தானி இரண்டு வீடுகள். சரியா? இரட்டையாக வருது. கிளியர் தானே? இதுக்கு ஒரு உதாரணம் அல் குர்ஆன்ல இருந்து. ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான். அல் குர்ஆன்ல 55வது அத்தியாயம் 16வது வசனம். ஆகவே நீங்கள் இரு சாராரும். சரியா? நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள்? சரியா? ரப்பிக்குமா துக்கதிபானி. சரியா? எனக்கா அல்லாஹ் இருமை இல்ல. சரியா? பன்மையும் அல்ல, இருமையாக வருது. அடுத்தது பாருங்க, ஜமவுன் என்றால் என்ன? ஜமவுன் என்பது பன்மையை குறிக்கும். அதாவது முஃப்ரதும் இல்ல, தஸ்னியாவும் இல்லாம 3 இல்லாட்டி 3 தாண்டி எனக்கு நான் குறிப்பிட்டீங்க 3 4 5 அதை தாண்டி போற எல்லா கணக்கும். சரியா? இதுகள் எல்லாம் என்னது? ஜமவுனாக கருதப்படும். ஜமவுனுக்கு உதாரணம் பாருங்க. லைபத்தில் பனாத்து ஃபி ஹதீகதி. சிறுமிகள் தோட்டத்தில் விளையாடினார்கள். சரியா? லைபத் விளையாடினார்கள், பனாத்து சிறுமிகள், ஃபி ஹதீகதி தோட்டத்தில். சரியா? ஜாஅல் முஸ்லிமூன இலல் மஸ்ஜிதி. முஸ்லிம்கள் மஸ்ஜிதுக்கு வந்தார்கள். சரியா? ஜாஅல் முஸ்லிமூன முஸ்லிம்கள் வந்தார்கள், இலல் மஸ்ஜிதி மஸ்ஜிதுக்கு, மஸ்ஜித் அளவில் வந்தார்கள். சரியா? சாரி, ஹபரத்தி துல்லாபு தரச. மாணவர்கள் பாடத்தில் கலந்து கொண்டனர். ஹபரத்தி துல்லாபு மாணவர்கள் கலந்து கொண்டனர் பாடத்தில். சரியா? இது பன்மையில குறிக்கப்படுது. அதுக்கு ஒரு உதாரணம்.
உலாஇக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன். இவர்கள் தாம் தங்கள் இறைவனின் நேர்வழியில் இருப்பவர்கள், மேலும் இவர்களே வெற்றியாளர்கள். பண்மையில என்னது வருது. இந்த இதுகளை பார்த்தா உங்களுக்கு விலங்கெடுத்துக்கொள்ளும். சரியா? அப்ப என்னது? ஒருமை, இருமை, பன்மை. அதாவது முஃப்ரத், தஸ்னியா, ஜம்உன். இது மூணையும் நாங்க பார்த்து கிளியரா முடிச்சிட்டோம். அடுத்தது என்னது? முதக்கர், முஅன்னஸ். சரியா? பாருங்க, முதக்கர் என்றால் என்ன? சரி, முதக்கர் என்பது ஆண் பாலை குறிக்கும். அதாவது ஒருவரின் பாலினம் அல்லது உயிரற்ற பொருள் ஆண்பாலாக மற்றும் உறுப்புகளில் ஒற்றை உறுப்புகள் என்பவற்றை ஆண்பால் என்று சொல்லப்படும். இங்கனக்கா மெயின் பாயிண்ட் யாது வச்சுக்கோங்க. இந்த பொருட்கள்ல ஆண்பால் பெண்பால் எப்படி கண்டுபிடிக்கிறன்றத நான் பெண்பாலை விளங்கப்படுத்திக்கொள்ள உங்களுக்கு கிளியரா சொல்லித்தாரேன். இப்பக்கு இதை யாது வச்சுக்கோங்க. ஆண்பால்ன்றது இப்ப பாலினத்துல ஆண்பால் பெண்பால் உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொள்ளையிலும். அதே மாதிரி உறுப்புக்களை ஒற்றை உறுப்புகள், அதாவது வாய், மூக்கு, இதெல்லாம் ஒற்றை உறுப்புகளாக இருக்கிற. சோ உறுப்புக்கள்ல எதெல்லாம் ஒற்றை உறுப்புகளாக இருக்கிறோ அது எல்லாமே ஆண்பாலாக கருதப்படும். ஆண்பாலுக்கு உதாரணம் பாருங்க. அபுன், வலதுன், ரஜுலுன், ஃபமன். அபுன் என்றால் தந்தை, தந்தை என்றது ஆண்பால். வலதுன் என்றால் சிறுவன், ஆண்பால். ரஜுலுன் என்றால் மனிதன், ஆண்பாலாக வருது. ஃபமுன் என்றால் வாய். அது ஒற்றையாக இருக்கிற சொற்களும் வாய் ஆண்பாலுக்கு குறிக்கப்படுது. சரி, அதுக்கு உதாரணங்கள் அல் குர்ஆன்ல ஆஹ் 36வது அத்தியாயம் 20வது வசனம், 5வது அத்தியாயம் 20வது வசனம், 2வது அத்தியாயம் 2வது வசனத்துல பாருங்க. அதே போல முஅன்னஸ் என்றால் என்ன? முஅன்னஸ் என்பது பெண்பாலை குறிக்கும். சரியா? அதாவது ஒரு பாலினத்தை சுட்டி காட்டும். அதே போல அந்த முஅன்னஸுக்கு இந்த தா இடம் பெறும். சரியா? முஅன்னஸுக்கு இறுதியில இதுக்கு சொல்றது மர்பூத்தா என்று சொல்லப்படுற. சரியா? சரி, இந்த தாக்கு சொல்லுவாங்க மர்பூத்தாண்டி சொல்லி. மர்பூத்தாண்டி சொல்ற அந்த தா இறுதியில ஒரு சொல்ற இறுதியில இடம் பெற்றதேயானால் அது பன்மையாக பெண்பாலாக கருதப்படும். அதாவது முஅன்னஸாக கருதப்படுற. சரியா? அதே போல உடல் உறுப்புக்கள்ல எதெல்லாம் இரட்டை உறுப்புகளாக ஈக்கிறோ அதெல்லாம் முஅன்னஸாக பெண்பாலாக கருதப்படும். கை, கால், காது, கண், இதெல்லாமே என்னது? பெண்பாலாக வருது இல்லைங்கஷா? அப்ப இதெல்லாம் உறுப்புகள்ல ஒற்றையாக இருக்கக்கூடியதெல்லாம் ஆண்பாலுக்கு போகுது. அதே மாதிரி இரட்டையாக இருக்கக்கூடியதெல்லாம் பெண்பாலுக்கு வருது. கிளியரா? அதே மாதிரி சாஅத்துன் என்றால் கடிகாரம். கடிகாரம் என்றது பெண்பால். பெண்பாலாக மாறிச்சு என்று சொன்னால் இந்த சாஅத்துன்க்கு இறுதியில அந்த மர்பூத்தா என்று சொல்லக்கூடிய தா இடம் பெறுது. அதனால அது பெண்பாலாக மாறுற. சரி, ஷஜரத்துன் மரம். மரத்துக்கு ஷஜரத்துன் என்றதுக்கு அந்த இறுதியில மர்பூத்தா இடம் பெறதால அது பெண்பாலாக மாறுது. செய்யாரத்துன் வாகனம். அந்த வாகனத்துக்கு இறுதியில மர்பூத்தா இடம் பெறதால அது பெண்பாலாக மாறுது. ஐனுன் கண். அது இரட்டை உறுப்பு என்றதால அது என்னது? பெண்பாலாக மாறுது. விளங்கிஷா? இப்ப ஒருமை, இருமை, பன்மை, ஆண்பால், பெண்பால். இதுக்கு பெண்பாலுக்கு உதாரணம் பார்த்துக்கொள்ளும். இப்ப என்ன என்று சொன்னால் தம்ரீன் தந்திக்கிறேன். முஅன்னஸ் என்றால் என்ன? முதக்கர் என்றால் என்ன? ஜமவுன் என்றால் என்ன? தஸ்னியா என்றால் என்ன? முஃப்ரத் என்றால் என்ன? 5 பயிற்சி. இது கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது எந்த வகையில விளங்கிச்சோ அந்த வகையில நீங்க ஆன்சர் பண்ணினால் போதுமானது. சரியா? உங்களுக்கு புரிஞ்ச வகையில நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நான் எழுதினதே எழுத தேவை இல்லை. கிளியரா? சரி, இப்ப நான் படிச்சு தந்த இந்த இதெல்லாம் விளங்கிக்கும். முஅன்னஸ் என்ற என்ன, முதக்கர் என்ற என்ன, ஆண்பால் என்ற என்ன, பெண்பால் என்ற என்ன, ஜமாம், தஸ்னியா, முஃப்ரத் இதெண்டா என்னான்னு சொல்லி கிளியரா விளங்கிக்கும். ஏதாச்சும் டவுட் இருந்தாண்டா என்ன பிரைவேட்டா கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. சரியா?
ஹைர் அல்ஹம்துலில்லா. இதோட பாடத்தை முடிக்கிறேன். சுபஹானக அல்லாஹும்ம ஒபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. والسلام عليكم ورحمة الله وبركاته.